இன்றைக்கி நாம் தட்டைப்பயிர் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அரைக்கிறதுக்காக தேங்காய் 2 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், மஞ்சள்தூள், தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் தேங்காய் மாற்றி வச்சுருக்குறோம். மீதி தேங்காய் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இருக்கிறேன். இதில் பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சள்தூள், தேவைக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி விட்டுக்கலாம். பயிர் வந்துருச்சுன்னு பார்க்கலாம். பயிர் நல்லா வந்துருச்சு. இதில் கட் பண்ணி வச்சிருந்த மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கலாம். அது கூட இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் வந்து ஊற்றிக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை தாளிச்சிக்கலாம். உடச்சிட்டு வச்சுக்கலாம். கொத்து வைக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய். வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு ஆகும்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுக்கிட்ட இந்த கூட்டை வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான மஞ்சள் பூசணிக்காய் தட்டைப்பயிர் கூட்டு ரெடி.